சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நாங்க கேட்கறது என்ன கேட்கறோம்னா, விவாதிங்க. விவாதம் தான் நாங்களும் கேட்கிறோம். நாடாளுமன்றத்தில் முடக்கிறோம் நாங்க சொல்ல. இந்த ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். தேசத்துடைய பாதுகாப்பையும் பிரைவசியும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கம்பெனி வந்து NSO ஒரு இஸ்ரேலிய கம்பெனி. பிகாசஸ்ங்கிறது சாப்ட்வேர். ஒரு அந்நிய நாட்டு கம்பெனியுடைய ஒரு சாப்ட்வேர் இந்தியாவின் மிக முக்கியமான இந்திய நாட்டின் அசைவுகளை தீர்மானிக்கிறவர்களுடைய மொபைல்ல அவங்களுடைய அறியாம வந்திருக்குதுன்னா இந்த தகவல் எங்க சேகரிக்கப்படுது? இதை யார் உத்தரவிட்டது? பிகாசஸ் பொறுத்த வரைக்கும் NSO வந்து ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு தான் வைப்பாங்க. சாவரின் கவர்மெண்ட்ஸ் தான் அதை வாங்க முடியும். அப்ப இந்திய அரசாங்கத்துடைய பிரதமருடைய அனுமதியோட உள்துறை அமைச்சர் தான் இதை செஞ்சிருக்கணும். அப்படி அவங்க செய்யலையா? அப்ப இந்தியாவுக்கு எதிர் நாடுகள் இதை செஞ்சிருக்கணும். சோ அப்ப இது பற்றி விவாதிக்கணும் நாங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் அரசாங்கம் வந்து விவாதிக்க பயப்படுறாங்க? உலகெங்கும் இருக்கின்ற அரசாங்கங்கள் பல்வேறு நாடுகள் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்குது. அந்தந்த நாடுகள் வந்து இன்னைக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டாங்க. குறிப்பா நேற்று UKல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அரசாங்கம் அந்த பேப்பர்களையே கைப்பற்றிருக்காங்க விசாரணையுடைய ஒரு பகுதியா. உலகிலேயே இந்திய அரசாங்கம் மட்டும்தான், நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் மட்டும்தான் இதை விவாதிக்க மறுக்கிறாங்க. நாங்க கேட்கறது நாடாளுமன்றத்துல விவாதிக்கணும். ஏன்னா இது மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல வந்து நமக்கு இப்ப வெளியில வந்திருக்கிற லிஸ்ட்ல இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள், எதிர்கட்சி சேர்ந்தவங்க, முக்கியமான அமைச்சர்கள் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இது மாதிரி சாதாரணமா சமூக செயல்பாட்டாளர்கள் பல பேர் தமிழ்நாட்டில இருந்தே 4 பேரோட பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கு. அப்ப சாதாரண மக்களை ஒரு அரசாங்கம் அந்த மக்களை அறியாம உளவு பார்க்க முடியும் அப்படிங்கறது தான் இது இருக்கு. ரெண்டாவது, இது வந்து இந்த சாப்ட்வேரை வந்து இந்த இஸ்ரேலிய கம்பெனி இலவசமா இந்தியாவுக்கு கொடுக்காது. ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணி தான் இந்த சாப்ட்வேரை வந்து இந்த மாதிரி ஒட்டுக்கேப்பு இவங்க பண்றாங்க. இந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வரிப்பணம்ங்கிறது எதுக்கு இந்த மாதிரியான ஒட்டுக்கேப்பு விவகாரத்தில் வீணடிக்கப்படுகிறது நம்ம கேட்கிறோம். நாங்க நாடாளுமன்றத்துல கேட்கறது வந்து விவாதம் தான். அந்த விவாதத்தை அரசாங்கம் வந்து தொடர்ந்து மறுக்கிறதுனால அதனால அந்த விவாதத்தை கேட்டுதான் நாங்க போராடுறோம். நாங்க வந்து விவாதம் வேண்டாம்னு சொல்றது வந்து எதிர்கட்சிகள் கிடையாது. விவாதம் வேண்டாம்னு சொல்றது அரசாங்கம் தான். குறிப்பா இது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி முழுக்க எல்லாரும் களத்துல போராட்டத்துல பார்லிமெண்ட்ல இருக்கோம். அதே மாதிரி திரிணாமுல்